வாக்கு திருட்டு புகார் விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் அடுத்த சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. ஒரு மாதம் நடந்த இந்த திருத்தத்தில் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர். பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் வாக்கு மோசடியில் ஈடுபடுவதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களை நேற்று சந்தித்தனர். அப்போது வாக்குச்சாவடி சிசிடிவி காட்சிகளை வெளியிட வேண்டும் என்று ராகுல் காந்தி வைத்த கோரிக்கைக்கு பதிலளித்த ஞானேஷ்குமார், பெண்களின் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சிசிடிவி காட்சிகளை பகிர முடியாது என்று கூறியிருந்தார். மேலும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து பொதுமக்களிடையே தவறான தகவல் பரப்பப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஞானேஷ்குமாரின் கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நாடாளுமன்றம் இன்று காலை கூடுவதற்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்கு மோசடியில் ஈடுபடுவதாக ஞானேஷ்குமார் மீது நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாயின. மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அதற்கு முன்பு இந்த தீர்மானத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மக்களவை இன்று காலை கூடியதும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதனால் நண்பகல் 12 மணிக்கும் பிற்பகல் 2 மணிக்கும் ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக நாடாளுமன்ற வாயிலில் கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மாநிலங்களவையில் பீகார் வாக்கு மோசடி விவகாரத்தை எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, வாக்காளர்கள் நீக்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சிகளை தலைமை தேர்தல் ஆணையர் மிரட்டுவதாக குற்றம் சாட்டினார். எனினும் இதுகுறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் போது நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களையும் அதற்கான காரணத்தையும் தேர்தல் ஆணையம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை நாளைக்குள் வெளியிடுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.